ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் ரிலேட்டடான அப்டேட் கூடவே ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் ஓப்பனிங் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் ஒரு சில முக்கியமான அப்டேட் எல்லாம் வந்திருக்குங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் இந்த பொங்கலுக்கு திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்டை டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் திருமலையில் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காலையில் 8:30 மணிக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டோக்கன் இப்போ ரொம்பவே சீக்கிரமாக கொடுக்குறாங்கங்க. ஸோ அதுதான் வந்து அப்டேட்டுங்க. காலையிலேயே நமக்கு வந்து 8:30 மணிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. 12 மணிக்கெலாம் வந்து நமக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரி மெட்ரோ டோக்கன்ஸ் மட்டும் ஒரு 600 டிக்கெட்ஸ் காலையில் அவைலபிள் இருந்துச்சு. பட் அதுவுமே முடிஞ்சிருக்கும். இது வந்து 12 மணியோட ஸ்டேட்டஸ். உங்களுக்கு டோக்கனோட ஸ்டேட்டஸ் காலையில் 8 மணிக்கு மேலே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது மாறுது. ரெகுலராக இதே டைம் தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. சில நாள் கொஞ்சம் சீக்கிரம் கொடுக்குறாங்க. சில டைம் வந்து திருமலையில் பக்தர்களோட கூட்டம் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னும் போது மதியத்துக்கு மேலே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. நீங்களும் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸில் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நேற்று 17ஆம் தேதி கொடுத்த டோக்கன். ஸோ இன்றைக்கி 18ஆம் தேதி 8:30 மணிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 17ஆம் தேதி நேற்றும் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேரடி சர்வதர்ஷனம் கிட்டத்தட்ட வந்து 30 மணி நேரம் ஆகுது. பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து காலையிலே டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நாளைக்கு என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுவோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா திருமலையில் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி சிலாத்தோரணம் வரைக்கும் பக்தர்கள் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் நேரடி சர்வதர்ஷனத்துக்கான இன்னைக்கான அப்டேட்டாக இருக்குது. இந்த க்ரௌடு 1 or 2 டேஸில் வந்து ரெடியூஸ் ஆகிரும். ஏன்னா வந்து கண்டினியூவாக லீவு, பொங்கல், ஸோ இதனால கூட கூட்டம் வந்து அதிகமாக இருக்குங்க. காலையில் 8 மணிக்கு அப்புறமா போகிற பக்தர்களுக்கு 24 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 4 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்க 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 83,576 பேர் தரிசனம் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது தாங்க நேரடி சர்வதர்ஷனத்தோட அப்டேட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நாளைக்கு ஆகும்போது உங்களுக்கு க்ரௌட் அப்படிங்கிறது நார்மலாகிடும். அதுக்கப்புறமா போகிறவங்க நீங்கள் எப்பயும் போல் தர்ஷன் போகலாங்க. நம்ம டெய்லியுமே அப்டேட்ஸ் வந்து டெலிகிராம், வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஏப்ரல் மாதம் சம்மந்தப்பட்ட தர்ஷன் டிக்கெட் புக்கிங் வந்து அஃபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. அதே மாதிரி பிப்ரவரி மாதத்துக்கான கடைசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துடலாம். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு எப்பவும் போல் ஏப்ரல் மாதத்துக்கான எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் அதில் இருக்கக்கூடிய 4 சேவாக்களுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். குழுக்கள் அடிப்படையில் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் செலக்ட் ஆகக்கூடிய சேவாவை பொறுத்து நம்ம அதுக்கான டிக்கெட் காஸ்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஐபி தர்ஷனில் வந்து நம்மளால் போக முடியல, இல்லை சாமியை வந்து பக்கமாக ஒரு 10 to 15 அடிக்குள்ளே நம்ம நின்று பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் இந்த டிக்கெட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது இலவசமாக தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. இதில் வந்து சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனா, ஸோ இந்த சேவாக்கள் வந்து இருக்கும். காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக ஓப்பன் ஆச்சுன்னா 21ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். பொறுமையாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த சேவா நீங்கள் வந்து செலக்ட் ஆகி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து 180 நாள் கழிச்சு தான் உங்களால் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே வந்து பண்ண முடியும். மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், இது 3க்குமே 180 நாள் அப்படிங்கிறது டைம் கேப் வந்து இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு அடுத்த புக்கிங் போர்ட்டலில் இன்னும் அவங்க வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு புக்கிங் எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா. ஸோ செகண்ட் புக்கிங் என்னைக்கு அப்படின்னா 22ஆம் தேதி அன்னைக்கு ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து இருக்கும். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டில் நமக்கு என்னென்ன டிக்கெட்னா கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபாலங்கார சேவாக்கள் வந்து இருக்கும். இது வந்து 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதே போல் வந்து மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா பார்ட்டிசிபேஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகும். இந்த ஆர்ஜித சேவாவுக்கு வர்ச்சுவல் சேவாவுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, ஆர்ஜித சேவா புக் பண்ணிங்கன்னா அந்த நாளில் அந்த சேவாவை நம்ம டைரெக்டாக பார்த்துட்டு அதே நாளில் சுபதம் என்ட்ரி வழியாக போய் தர்ஷன் பார்க்க முடியும். வர்ச்சுவல் சேவாவில் புக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து சேவா வந்து அந்த நாளில் நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், இல்லை யூடியூப் சேனலில் பார்த்துக்கலாம். அந்த தரிசன நாளில் மட்டும் திருமலைக்கு போய் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டுக்கும் ஒரே டிக்கெட் ஃபேர்லாம் ஒன்று தான்.
பட் வந்து நமக்கு சேவா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு காலையில் ஓப்பன் ஆகிற டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆர்ஜித சேவா நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு தடவை சேவா பார்த்துட்டு எகெயின் புக் பண்ணுறதுக்கு 180 நாள் வெயிட் பண்ணோம். ஆனால் வர்ச்சுவல் சேவாவில் அந்த மாதிரி டைம் கேப் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதில் வந்து நம்ம 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு தான் பண்ண முடியும். வர்ச்சுவல் சேவா அப்படி கிடையாது. நம்ம நம்பர் ஆஃப் வந்து எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ 2 நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 பேத்துக்கு கூட ஒரே மொபைல் நம்பரில் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே 22ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 23ஆம் தேதி அன்னைக்கு அங்க பிரதட்சணை டிக்கெட் ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இது இலவச டிக்கெட் தாங்க. ஸோ இது வந்து காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஏப்ரல் மாதத்துக்கு ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேருக்கு புக் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து அதே நாளில் வந்து நமக்கு 3 புக்கிங்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ரீவாணி டொனேஷனில் 10,000 ரூபா டொனேஷன் பண்ணி 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன் புக் பண்ணுறோம் இல்லையா, அதோட புக்கிங் 11 மணிக்கு இருக்கும். மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கல் சேலஞ்சுக்கான டிக்கெட் இருக்கும். 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஒரு புக்கிங், 11 மணிக்கு ஒரு புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு ஒரு புக்கிங் இருக்குது. 24ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஏப்ரல் மாதத்துக்கான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஓப்பனிங் இருக்குங்க. அதே போல் அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு இந்த எல்லா டிக்கெட்டுக்குமான ஏப்ரல் மாதம் சம்பந்தப்பட்ட திருமலா திருப்பதி அக்கமடேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. திருமலா திருப்பதி அக்கமடேஷன் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். திருமலையிலையும் ரூம் வேணும், திருப்பதிலையும் ரூம் வேணும் அப்படின்னா இப்போ ஒரு 4 பேர் போகிறீங்கன்னா ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு டிக்கெட்டும் இன்னொரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு ஏதாவது ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம தனித்தனியாக திருமலா திருப்பதிக்கு அக்கமடேஷன் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே நபருக்கு திருமலையில் திருப்பதியில் புக் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நம்மளால் ஆன்லைனில் புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது 24ஆம் தேதி மத்தியானம் ஓப்பன் ஆகுது. அதே போல் பிப்ரவரி மாதத்துக்கு எனக்கு தர்ஷன் டிக்கெட் வேணும், 300 டிக்கெட் வேணும். ஸோ இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஆனப்போ என்னால் புக் பண்ண முடியல, இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க இந்த ஸ்ரீனிவாச திவ்யாநகர விசேஷ ஹோமம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதில் ஹோமம் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அங்கே போயிட்டு நம்ம டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி சீல் வச்சுக்கிட்டு போனால் தான் 300 ரூபா கியூ வழியாக தர்ஷன் பார்க்க முடியும். இது வந்து 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1600 ரூபாய் 2 பேருக்கு, ஹோமத்துக்கு 1000 ரூபாயும் 300 ரூபா டிக்கெட் 600 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு எல்லா டிக்கெட்லேயுமே என்ட்ரி ஃப்ரீ தாங்க. எந்த டிக்கெட்டும் புக் பண்ண தேவையில்லை. சப்போஸ் எனக்கு பிப்ரவரியில் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ஒரு மொபைல் நம்பரில் நம்ம 2 பேத்துக்கு தான் புக் பண்ண முடியும். இதே நாளில் வந்து நமக்கு லோக்கல் டெம்பிளுக்கான சேவா டிக்கெட்டுமே ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஏப்ரல் மாதத்துக்கான டிக்கெட் புக்கிங், பிப்ரவரியில் இருக்கக்கூடிய புக்கிங் அப்டேட். ஸோ இந்த லேட்டஸ்ட் அப்டேட்டில் இன்னும் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய டிக்கெட்டோட புக்கிங் அப்டேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுவாங்க. டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நம்ம வெப்சைட்லேயே பண்ணிக்கலாம், ஆப்லேயே பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து இருக்குது. அதே போல் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, திருமலையில் இந்த மாதம் 3 நாட்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வந்து கொடுக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா இந்த ரத சப்தமி அப்படிங்கிறதுனால அந்த டேட்டில் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டோ இல்லை சாமி தர்ஷன் பார்க்க போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் 25ஆம் தேதி ரத சப்தமியை முன்னிட்டு 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் வழங்குவது நிறுத்தி வைக்கப்படும். 25ஆம் தேதி நெறிமுறை, அதாவது வரக்கூடிய விஐபிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக வரக்கூடிய ஒரு சில விஐபிஸ்க்கு மட்டும்தான் வந்து இருக்கும். இந்த மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸுமே வாங்கிக்க மாட்டாங்க. என்ஆர்ஐகள், அதே மாதிரி கைக்குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், சீனியர் சிட்டிசன், பிசிக்கல் சேலஞ்ச் மற்றும் சிறப்பு தரிசனங்கள் எல்லாமே வந்து இந்த ரத்த சப்தமினால ரத்து செய்யப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு 24லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நேரடி சர்வ தர்ஷனம் தான் போகிற மாதிரி இருக்கும். இந்த நாட்களில் டிக்கெட் இல்லாமல் போகிறவங்க இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் வர்ற 25ஆம் தேதி அன்னைக்கு ரத சப்தமி, இதை வந்து மினி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பிரம்மோற்சவம் டைமில் ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் ஈவினிங்கும் வாகன சேவா பார்ப்போம். அப்போ நம்மளால் ஒரு நாளைக்கு 2 வாகன சேவா தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ரத சப்தமியில் ஒரே நாளில் நம்ம 7 வாகன சேவா வந்து பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பிரம்மோற்சவத்தில் பார்க்க முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. காலையில் 5:30 மணிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டைமுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன வாகன சேவா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டிடிடி ப்ரெஸ் லைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருங்கங்க. அடுத்து வரக்கூடிய லேட்டஸ்டான அப்டேட்டை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.